விவசாயத்துலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 வருஷமாக நான் ஃபுல்ஃபில்லாக விவசாயம் தான் அப்படிங்கிற இதில் இறங்கிட்டு இருக்கிறேன். ஏன் எதுக்காக எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்காக எல்லாம் விவசாயம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் என்னை கேட்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருந்தே விருப்பம். எங்கள் அப்பா அம்மா எங்கள் பரம்பரையே வந்து விவசாயத்தில் வந்ததுனால நானும் விவசாயத்துக்கே வந்துட்டேன். சரி, இங்கே எங்கள் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒசூர் தாலுக்காவில் இந்த க்ரீன் ஹவுஸ் எல்லாம் போட்டு அது மாதிரி ஒரு மாடர்ன் அக்ரிகல்ச்சருக்கு தான் வரணும்னு எல்லாம் இது பண்ணுறோம். நானும் ஃபஸ்ட்டு அதை பற்றி எனக்கும் ஒன்றும் தெரில. நிறைய இடத்துல போய் பார்த்தேன், நிறைய க்ரீன் ஹவுசஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்கக்கிட்ட என்ன க்ராப் உள்ள பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் எல்லாத்துக்கிட்டையும் போய் சர்ச் பண்ணதில் லாஸ்ட்டில் பார்த்தா எனக்கு இந்த ஜெர்ப்ரோ பிளான்டேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. நமக்கு வந்து நம்ம நாலேஜ் பிரகாரம் நம்ம பண்ணலாம். அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் கல்ச்சர் தகுந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் சரி நான் வந்து இந்த இதில் க்ரீன் ஹவுஸ்லேயே ஜெர்ப்ரோ பிளான்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்ததுக்கப்புறம் இது வந்து என்னென்னா கொஞ்சம் ஹை காஸ்ட் ரிஸ்க் தான், அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த க்ரீன் ஹவுஸ் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ரொம்ப பேசிக்கு. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சப்சிடி எல்லாம் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இப்போ ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 30 lakhs எனக்கு செலவு வருது இந்த க்ரீன் ஹவுஸ் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பிளான்டிங் மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட்டு லேண்ட் ப்ரிப்பரேஷன்ஸு அதெல்லாம் நார்மலாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு நமக்கு அது இதில் வராது. மெயின் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன்ஸு இது எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு டோட்டலாக பர் ஏக்கருக்கு வந்து மினிமம் 5 lakhs வரும் எங்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிளான்டிங் மெட்டீரியல்ஸ், அதுதான் ரொம்ப காஸ்ட்லி. இதில் பர் பிளான்ட் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒரு பிளான்ட் வந்து 35 rupees காஸ்ட் வருது அட் ப்ரெசென்ட் இன்றைக்கி இருக்கிற இதில். அதே பார்த்திங்கன்னா பர் ஏக்கருக்கு வந்து எங்களுக்கு 24,000 பிளான்டேஷன்ஸ் வந்து தேவைப்படுது. இன்னொன்று மார்க்கெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு பண்ணாலுமே மார்க்கெட்டிங் நல்லா இருக்குது. பட் இதனால் வந்து அந்தளவுக்கு இதாக இருக்கிற மாதிரி தெரில. நல்ல மார்க்கெட்டிங் இருக்குது. நமக்கு வந்து நம்ம எவ்வளோ மார்ஜின் பண்ணுறோமோ அதை மேக்ஸிமம் இந்த கிராப் வந்து 3 years இருக்குது. நமக்கு வந்து 3 years கண்டினியூவாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்கு. 3 yearsல வந்து நம்ம மேக்ஸிமம் 1 yearலேருந்து 1.5 yearக்குள்ளே இதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் நம்ம எடுத்துடலாம். அதெல்லாம் இது டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் இப்போ எனக்கு வந்து 3-4 months எனக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த கால்குலேஷன் வச்சு நான் போட்ட கால்குலேஷன்லேயே எனக்கு ஓகே 1 to 1.5 yearல நான் எனக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் எடுத்துருவேன். பட்டு இதை பற்றி பார்த்திங்கன்னா செடியோட ஹார்வெஸ்டிங் ஃப்ளவர்ஸ் அந்த இதை வச்சு பார்த்தோம்னா ஒரு செடி வந்து ஃபஸ்ட்டு 1 yearல ஒரு பிளான்ட் வந்து 3 flowers per month கொடுக்கு. பெங்களூர் மார்க்கெட் 8 rupees per flower போயிட்டுருக்குது எங்களுக்கு. மேக்ஸிமம் எங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 150 to 2 rupees வருது per flower. ஓகே, எங்களுக்கு வந்து அந்த ஒரு இதில் மார்க்கெட்டிங்கும் நல்லா இருக்குது. வேறு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதே க்ரீன் ஹவுஸில் நீங்கள் வேறு எல்லாம் கல்டிவேஷன் பண்ணலாம், எல்லாமே வரும். பட் அந்தந்த ஏரியா ஹியூமிடிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கிராப்ஸை மாற்றிக்கலாம், அதில் ஒரு இதே கிடையாது. அதே மாதிரி இந்த கிராப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பூச்சிக்கு தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த லீஃப் மைனரு, ஒயிட் ஃப்ளைஸு, த்ரிப்ஸு அதுதான் ரொம்ப மேக்ஸிமம் அட்டாக்கிங்ஸு. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கேவிகே அதிலிருந்து எல்லாம் நாங்கள் வந்து கைடன்ஸ் வாங்குகிறோம். அப்பப்போ மாற்றி கொடுக்குறோம். அதாவது கண்டினியூ ஒரே இது கொடுக்காம, ஏன்னா எல்லோரும் சொல்கிறாங்க இன்னும் இயற்கை விவசாயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுலேயே கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வேப்ப புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இந்த வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது அந்த இதிலே ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா அது ஃபுல் ஃப்ளெட்ஜாக நாங்கள் இன்னும் வரல. ஏன்னா கெமிக்கல்ஸு இது போயிட்டுருக்கோம். இது கெமிக்கல்ஸ் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இதை வந்து அதிகப்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அந்த செலவுக்கு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அது நோ ப்ராப்ளம் எங்களுக்கு. அடுத்தது ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இந்த வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். மற்றபடி நம்ம வந்து ஓரில் போடுற ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. எல்லாமே ட்ரிப்பில் வந்து வாட்டர் சால்பிள் ஃபெர்டிலைசர்ஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி. அந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மினிமமே வந்து பர் கிலோ வந்து 80 rupeesலேருந்து 100 rupees அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. அதனால் அந்த ஃபெர்டிலைசர்ஸோட செலவு தான் நமக்கு இதில் மேக்ஸிமம் வரும். பட் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெர் ஏக்கர்ஸு மினிமம் ஒரு 4 ladies அது இருக்கணும். ஒரு பெர் ஏக்கர்ஸ் களை எடுக்கிறதுக்கு, பூ எடுக்கிறதுக்கு, பூ பேக்கிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஓசிங் பண்ணுறதுக்கு. அதாவது ஓசிங்னா நம்ம இந்த பூவாளி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து செடிகளுக்கு அட்லீஸ்ட் 3 days once நம்ம நினச்சிடணும் செடியை. அந்த ஹியூமிடிட்டி வந்து நல்லா மெயின்டைன் ஆகி செடியோட டெவலப்மெண்ட் நல்லா இருக்குது. அந்த இதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபெர்டிகேஷன் வந்து வீக்லி 3 times ஃபெர்டிகேஷன் கொடுக்குறோம். ஃபெர்டிலைசர் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பூச்சி அட்டாக்கிங்ஸை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிச்சுக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை அந்த இதுவுமே எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை. ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 tractor லோடு வந்து குப்பை எருவு அடிச்சிடணும். ஃபுல்லாக படித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பெட்ஸ் ரெடி பண்ணணும். பெட்ஸ் ரெடி பண்ணுறப்ப நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு 70 அதாவது 1 meter ப்ளஸ் இது ஒரு 3/4 meter அது மாதிரி அந்த ரேஞ்சு. அது வந்து இந்த பெட் இருக்கிறது இது வந்து 1 meter, இது வந்து 3/4 meter.
இது மாதிரி வச்சுட்டு பெட் ப்ரிப்ரேஷன்ஸ் பெட்ஸில் வந்து 1.5 feet ஹைட் வச்சு இது ரைசிங் பெட்ஸ் இது மாதிரி வச்சிடறோம். அது மேலே தான் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு வந்து இந்த உள்ள அதாவது நிலத்தில் இருக்க இந்த பூச்சிகள் இதுக்கெல்லாம் போகிறதுக்காக வேப்பம் புண்ணாக்கு அதை வந்து பெட் மேலே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 4-5 தடவை நல்லா வாட்டரிங் பண்ணி விட்டுறணும். வாட்டரிங்னா இந்த ஓசிங் பண்ணுவோம். அது நல்லா பண்ணி விட்டோம்னா நிலத்தில் ஏதாவது இருக்கிறது ஆல்ரெடி பிளான்டேஷன் முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து நிலத்தில் எந்த வித பூஞ்சான இதில் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம உரத்தில் இப்போ வெளியிருந்து குப்பை எருவெல்லாம் கொண்டு வந்து போடுவோம். அதில் வர்றதெல்லாம் வந்து இந்த வேப்ப புண்ணாக்கு இந்த புங்கம் புண்ணாக்கு இதெல்லாம் ஃபுல்லாக அதாவது அது ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டன் போடலாம். ஒன்றும் அது இதாக கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம போட்டாலும் அந்தளவுக்கு நமக்கு வந்து சாயில் வந்து நல்லா இருக்குது. சரி, இந்த ஜெர்பரோ பிளான்டேஷன் பொறுத்தவரைக்கும் உர நிர்வாகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டு கால்சியம் நைட்ரேட் எல்லாம் வந்து வாட்டர் சால்பிள் ஃபர்டிலைசர்ஸ் தான். பொட்டாசியம் நைட்ரேட்டு கால்சியம் நைட்ரேட்டு எம்ஏபி எம்கேபி MgSO4 MnSO4 அப்புறம் SOP இந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து டோசேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பர் ஏக்கருக்கு வந்து எந்த ஃபர்டிலைசர்ஸும் வந்து 5 kgs per acre 4 to 5 kgs கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் பர் ஏக்கருக்கு. வீக்லி ஒன்ஸ் வரும். இப்போது ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டும் கால்சியம் நைட்ரேட்டு ஈச் 5 kgs பர் ஏக்கருக்கு வீக்லி ஒன்ஸ் வரும். இப்போ வந்து மண்டே வந்து இப்போ கால்சியம் நைட்ரேட் பொட்டாசியம் நைட்ரேட் நாங்கள் கொடுத்தோம்னா டியூஸ்டே கேப் கொடுத்துருவோம். வென்ஸ்டே வந்து MAP MKP MgSO4 அந்த இது கொடுப்போம். அதே மாதிரி வென்ஸ்டே இது திரும்பி ஃப்ரைடே வந்து SOP கொடுப்போம். இது மாதிரி ஆனால் ஈச் 5 kgs per acre வந்துடும். வாட்டரில் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொடுப்போம். இதுக்கு வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்னு வரும். அந்த இது கொடுத்தோம்னா தான் இந்த பூவோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. அதாவது அந்த கலர்ஸு அந்த இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஏன்னா அப்பப்போ இதாகிட்டே இருக்குது. நம்ம அந்த இதுக்காக வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அது அப்பப்போ வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்கள் இப்போ பர் ஏக்கருக்கு பர் கேஜி நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து எல்லாமே வந்து ட்ரிப்பில் தான். நீங்கள் வந்து ஓரல் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் இதில் இருக்காது. அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்திங்கிறதுனால பர் ஏக்கருக்கு எங்களுக்கு 5 kgs போகுது. வேறு வந்து இந்த DAP பொட்டாஷ் அது மாதிரி அந்த இது அதாவது நம்ம ஆர்டினரி நிலத்தில் உபயோகிக்கிற எதுவுமே இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. பாலியோஸ் கட்டுறதுக்கு அரசாங்க தரப்புலேயும் மானியம் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்குது. நம்ம நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து 2000 square meters இப்போ பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 1000 square meters இருந்தது. இப்போ 2000 square meters 50% சப்சிடி கொடுக்குறாங்க. பட் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஏரியா வேணும் பண்ணலாம். நீங்கள் 1 acre 5 acres 10 acres எவ்வளோ வேணும் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஓவரால் சப்சிடி 25% கொடுக்குறாங்க எங்களுக்கு. நாங்கள் இப்போ அதில் NHBயில் தான் இது பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து 25% சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த இதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு இது கிடையாது. நமக்கு வந்து பேங்க் அப்ரோச்சிங்ஸ் மூலிமா நம்ம போனோம்னா நல்லா இது கிடைக்கிது. பட் அந்த இனிஷியல் காஸ்ட்டோட இது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஓவரால் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சப்சிடி இது கொடுப்பாங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டாக இது பண்ணுறது கிடையாது. நம்ம ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சப்சிடி அமௌண்ட் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பேங்க் சைடில் இருந்து தான் நமக்கு அதாவது நல்லா சப்போர்ட்டிங் இருந்தால் தான் இதில் எல்லாம் பண்ண முடியும். சும்மா வந்துட்டு நம்ம ஓவரால் நம்ம யாரும் இது பண்ணுறதில்ல. இப்போ எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ACTP தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தான் இதில் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கிறது. அதனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இதில் ஃபைனான்சியல் சப்போர்ட்டிங் எங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. அவங்க அப்புறம் சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா அந்த இவங்க 2 பேர் நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் வந்து சின்ன ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. இந்த பெருசாக இது மாதிரி அதாவது ஏக்கர்ஸ் கணக்கில் நீங்கள் பண்ணணுன்னீங்கன்னா நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு இது பண்ணிங்கன்னா அந்த கூர்கன் அந்த இது அவங்களோட இது அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லா இது கிடைக்கிது. வெயில் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் அதிகமாக ஷவரிங் பண்ணுவோம். அதாவது அந்த பூவாளி மாதிரி வச்சுட்டு அது பைப் லைனை இது பண்ணி வச்சுருக்கோம். அது மோட்டரில் வச்சு அது ஷவரிங் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு அதாவது ஆல்டர்னேட் டேஸில் வாரத்துக்கு 3 நாள் பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா அந்த வெயில் காலத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே அந்த 3 மாதம். அப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக வந்து வீக்லி ஒன்ஸ் நாங்கள் ஷவரிங் பண்ணால் போதும். எங்களுக்கு அந்தளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃப்ளவர்ஸும் வந்து இது வேறு எதுவும் இதில் வந்து மேக்ஸிமம் இயற்கை விவசாயத்தில் அது கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு அதோட எஃபெக்டிவ் நல்லா தெரியுது. இப்போது மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வேறு ஃப்ளவர்ஸ் வந்து 3 days 4 days இருக்குன்னா எங்கள் ஃப்ளவர்ஸ் 10 days இருக்குது. அந்த கீப்பிங் குவாலிட்டி நல்லா இருக்குது. அதனால் ஒரு தடவை நாங்கள் கொடுத்தோம்னா அந்த ஃப்ளவர்ஸ் வந்து அடுத்து அந்த வாங்கிட்டு போகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த அந்த ஃப்ளவர்ஸை கொடுங்க எங்களுக்கு அந்த இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு நாங்கள் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் இது பண்ணுறதுனால எங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்குது அந்த குவாலிட்டி இன்னும் நாங்கள் அதை இன்னும் அட்லீஸ்ட் 10 daysக்கு மேலே இருக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். ஒரு 1 yearல ஏன்னா இப்போ எங்களுக்கு 3-4 monthsலேருந்து தான் எங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு இருக்குது. ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 days மினிமம் 10 days ஆகுது எங்கள் ஃப்ளவர்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு வாட்டரில் டிப் பண்ணி வச்சாலே போதும் எங்கள் பஞ்சஸை கண்டிப்பாக 10 days இருக்குது எங்களுக்கு. அது மாதிரி கொண்டு வந்துடுவோம். இப்போ வந்து 8 days மேக்ஸிமம் இருந்துகிட்டு இருக்குது. அது அந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கோம். குவாலிட்டேட்டிவாக கொடுப்போம். இது வரைக்கும் வந்து இந்த ஜெர்பரோ பிளான்டேஷன் வந்து எல்லாம் வந்து இந்த க்ரீன் ஹவுஸில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நானும் அதான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் இந்த இதையே வந்து ஏன் லோ காஸ்ட்டில் பண்ணக்கூடாது?
இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா per ஏக்கருக்கு வந்து 30 lakhs இது அந்த ஸ்ட்ரக்சர் செலவாகு நம்ம பிளான்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து இது ஏன் வந்து குறைஞ்ச முதலீட்டில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் சரி நிழல் வளையகம் அப்படிம்பாங்க, ஷேட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதில் இதை ட்ரை பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு ட்ரையல் பண்ணிட்டோம்னா ட்ரையல் பண்ணி அதாவது கொண்டு வந்துடுவேன் சக்ஸஸ் ஒன்று நான் இப்போ ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து இந்த 25 lakhsங்கிறது இந்த பிளான்டேஷன் நாங்கள் 25 lakhs செலவு பண்ணிட்டு இருக்கோம் per ஏக்கருங்கிறது. அதில் வந்து மினிமம் ஒரு 5 lakhsக்குள்ளே பண்ணலாம். சேம் பிளான்டேஷன் சேம் ஃப்ளவர்ஸு கொண்டு வரலாம். அது கொஞ்சம் இயற்கையான அதுக்கு வந்து இந்த எங்கள் ஏரியாவில் இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த இதுக்கு மற்ற ஏரியாவில் அது மாதிரி பண்ணலாம் ரொம்ப இதாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ்க்கு அந்த ஷேட் நெட்டுக்கு அந்த இது நல்லா இதாக இருக்குது எங்களுக்கு. இப்போ அது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். பட் அது சக்ஸஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஃபார்மர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து நான் கண்டிப்பாக அதில் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன். எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் அதை நான் வந்து சொல்லிடுவேன். இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் மார்க்கெட்டிங் நல்லா போயிட்டுருக்குது. ஒன்று எனக்கு வந்து இந்த கல்யாணம் இல்லாத சீசன் அப்படிம்பாங்க, இந்த மார்கழி அது மாதிரி அந்த சீசன்லாம் கல்யாணம் இருக்குது. அந்த சீசனில் மட்டும்தான் எங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுது. அப்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த இதிலே வந்துருச்சுன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ இந்த ஒரு 3-4 monthsலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நியர்லி எங்களுக்கு ஒரு 40 to 50 lakhs மேலே நாங்கள் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 25% மேலே எங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்குது. ஒரு எங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அதாவது நிகர் லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 லட்சம் ரூபா இதில் எடுத்துருக்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக இதில் 1 yearக்குள்ளே நாங்கள் மேக்ஸிமம் அந்த சப்ஸ்டன்ஷன் ஸ்டேஜில் போயிடுவோம். டோட்டலாக இந்த ஜெர்ப்ரோ ஃப்ளவர்ஸில் 5 கலர்ஸ் தான் வந்து இருக்கிறது. நார்மலாக 5 கலர்ஸ் ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, ஆரஞ்சு, பிங்க், அந்த 5 கலர் இருக்குது. 5 கலர்லேயுமே நமக்கு என்னென்னா நம்ம மார்க்கெட்டிங் நல்லா மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் தான் நல்ல மூவ்மெண்ட்டு. ரெட்டு, எல்லோ, ஒயிட்டு, இந்த 3 கலர் நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டு நல்லா இருக்குது. பிங்க் அண்டு ஆரஞ்சு வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம ஏரியா வந்து மேக்ஸிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 75% இந்த 3 கலர்ஸ் கொடுத்துட்டு இன்னும் 25% அந்த 2 கலர்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னா அது மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். அதாவது செடி அதே மாதிரி இந்த நாற்று வந்து செலெக்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து எல்லா வெரைட்டிஸ் அந்த வெரைட்டி இந்த வெரைட்டி எல்லாரும் ஒன்று செலக்ட் பண்ணணும். பட் இதில் அந்த ஒரு இதுக்கு நமக்கு ரிஸ்க் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் மட்டும்தான் இதில் கொடுத்துட்ருக்குறாங்க, வேறு யார்கிட்டையும் இது கிடையாது. அதனால் அவங்களே நல்ல செடி கொடுக்குறாங்க நமக்கு. ஒன்று அந்த வந்து எந்தவித அதில் ஒரு நம்ம டவுட் கிடையாது. அந்தளவுக்கு கிளியராக கொடுத்துட்ருக்குறாங்க. நல்லா வந்துட்டுருக்கு செடியுமே. நாற்று நல்லா ஹெல்த்தியான நாற்று கொடுக்குறாங்க அவங்க. அது ஒரு இது. அதே மாதிரி செடி ஃபேஸிங் பார்த்திங்கன்னா 1 feet ஒரு அடிக்கு ஒரு செடி இப்படி இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அந்த இது ஒரு செடிக்கு ஒரு செடி ஒரு அடி இருக்குன்னு இப்படியும் ஒரு அடி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுட்டு அது மாதிரி வச்சு தான் கொண்டு போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு இந்த இது வந்து பண்ணுறேன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. இதனால் வந்து நான் வந்து ஏன் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணல. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் நான் இந்த விவசாயத்தை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து விவசாயம் ஏன் பண்ணணும், ஒரு படிச்சுட்டுங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க. அப்படி நான் சந்தோஷமாக தான் இன்றைக்கி நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்.